இப்போ பட்டினி கிடப்பவருக்கும் மன அமைதி தேவைப்படுது. பஞ்சு மெத்தையில தூங்குறாங்கல்ல, அவங்களுக்குமே மன அமைதி தேவைப்படுது. அப்ப உலகத்துல உள்ள மக்கள் எல்லாருக்குமே மன அமைதி வேணும். மன அமைதி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, இப்போ ஒரு கலங்கிய குளம் அப்படியே ரொம்ப கலக்கமா சேரும் சகதியமா இருக்கு. இதை எப்படி சீர் பண்றது அப்படின்னா, அந்த குளத்தை ஒண்ணுமே செய்யாம விட்டுறணும். ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டு அதுவே தெளிவான நிலைக்கு அப்படியே வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம மனசு ரொம்ப ஒரு மன அமைதி இல்லாம ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒண்ணுமே செய்யாம விட்டுருங்க. அதுவா யதார்த்தமா சரியாயிரும் அந்த பிரச்சனைன்னு சொல்லி அமைதியா போயிருங்க. யார்ட்டையும் தகாத வார்த்தை பேசாம, ஒரு பிரச்சனை வரும்போது எதிர்த்து சண்டை போடாம அமைதியா நீங்க வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை சரியாயிரும். அதாவது நம்ம எதிர்த்தரப்பு இருக்காங்க, நம்ம சண்டை போட்டவங்க அவங்களே உணர்ந்துருவாங்க. அவங்க மேலதான் தப்பு இருக்கு, நம்ம மேலதான் தப்பு இருக்கு, நம்ம ஏன் தேவையில்லாம சண்டை போடுறோம்னு சொல்லி அவங்களே ஒதுங்கி போயிருவாங்க. அதனால அமைதியா நீங்க வந்துருங்க. வாழ்க்கையில எப்போதுமே ஜெயிக்கலாம். ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதை விட அமைதியா நீங்க இருந்துட்டீங்கனாலே வாழ்க்கையில எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.